ஒரு 10 கடைகள் தவறு பண்ணுச்சுன்னா அந்த 10 கடைகள் மேல நாங்க நடவடிக்கை எடுத்தோம். அந்த எஃப்ஐஆர் வச்சுதான் எங்களுக்கு அமலாக்கத்துறை இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அது நாங்க எப்படி பொறுப்பாக அவ்வளவு நல்லா சொல்றாருல்ல. நான் அதிமுகவில் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டது அதிகாரி தான். என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்கிட்ட டிவிசில போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க. இவங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா? நீதிமன்றத்தில் நான் வாதாடுங்க. இவர்கள் யாரு வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கு திருப்ப பெறன்னு சொன்னாங்க. இல்ல நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். ஆனா ஏற்கனவே அதை பேசி பதிவாகி இருக்குது. ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சேன். அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க. ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? போ, வழக்கு போட்டா சந்தி, நீதிமன்றத்துக்கு போ, உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். என் மீதே போட்டீங்கல்ல. டெண்டரே வைக்காத ஊழல். எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள். இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்டியா நல்லா சொல்லு. நீங்க பத்திரிகை ஊடகக்குள்ள நீங்களே பாருங்க எவ்வளவு கிட்டலு கேலி எங்களை பேசிட்டு இருந்தாங்க. நாங்க இப்ப மட்டும் சொல்றேன், அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல். இது ஊழல் விசாரிக்கிறதுக்கு 5 வருஷம் வேணும். அந்த அளவுக்கு ஊழல் மலிச்சு கிடக்கு இந்த ஆட்சியில.